கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் வந்து இங்க தமிழ்நாட்ல வந்து அந்த அளவுக்கு ஆதரிக்கல. ஏன்னா, அது ஒரு மதத்த புண்படுத்துற மாரி ஒரு புரபகண்டா மூவியா இருந்துச்சு. ஒரு வன்மத்த கக்குற மாரி இருந்ததுனால அந்த படம் இங்க வரல. ஆனா, இந்திய அளவுல அந்த படம் வந்து பெருசா பேசப்பட்டது. அதே ஒரு மாதிரியான விஷயம் வந்து இப்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. அதுதான் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால நாசிக் என்ற இடத்துல ஒரு டிசிஎஸ் கார்ப்பரேட் கம்பெனில, அதாவது அது ஒரு பிபிஓ சென்டர். அங்க வாட்ஸ்அப் குரூப் நெக்ஸ்ட் இந்து கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி, அங்க 18லேருந்து 25 வயசுக்கு அதாவது கஷ்டத்துல இருக்கிற மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ டார்கெட் பண்ணி, அவங்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து, அவங்கள வந்து அதுக்கு சரிப்பட்டு ஒத்து வரலன்னா, அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் குடுத்து, அந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க. இத ஏகப்பட்ட அதாவது போஷ் ஆக்ட்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அது வந்து எல்லா கார்ப்பரேட் கம்பெனியும் வந்து அந்த ஆக்ட் வந்து செயல்படும். அது கம்ப்ளைண்ட் குடுத்தா உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. ஆனா, அப்படி அவங்க குடுத்தும், அ அங்க இன்னொரு மேலதிகாரியா இருக்கிற ஒரு பெண்ணான நீதா கான் அப்படின்றவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காம, கார்ப்பரேட் கம்பெனில இதெல்லாம் ஒரு சகஜம் அப்படின்ற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி வெளிய வந்துச்சுன்னா, ஒரு பெண் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க கடந்த பிப்ரவரி மாசம். அந்த கம்ப்ளைண்ட் பேர்ல ஒரு அண்டர் கவர் ஆபரேஷனா அங்க இருக்கிற பெண் காவலர்கள் தூய்மை பணியாளர்களா வந்து உள்ள சேர்ந்து, அங்க இருக்கிற விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டு, ஆதாரங்கள திரட்டிக்கிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 8 பேர கைது பண்ணியிருக்காங்க. 8, 9 பேர கைது பண்ணியிருக்காங்க. அதில பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாமே வந்து ஒரு பதவியில இருக்கக்கூடியவங்க. டீம் லீடர், ப்ராஜெக்ட் மேனேஜர்ஸ், அப்புறம் இந்த நிதா கான்றவங்க ஹெச்ஆர் மேனேஜர், இந்த மாரி ஒரு பதவியில இருக்கிறவங்க. இது ஒரு குரூப்பா கிரியேட் பண்ணி, அவங்களுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம மத ரீதியாக மாற சொல்லி வற்புறுத்தப்பட்டிருக்காங்க. நீ இத பண்ணணும், ஹிஜாப் போடணும், வந்து இந்த நான்வெஜ் இந்த பீஃப் சாப்பிடணும். அதுக்கப்புறம் இந்த மாரி அந்த மதத்த வந்து இழிவா பேசுறது, அந்த மாரி வந்து சொல்லிட்டு நெறைய வந்து செயல்பட்டிருக்கு இந்த குரூப். பார்த்தீங்கன்னா, மேலும் ஒரு 8 பெண்கள் வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்க. இப்போ இவங்கலாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு டிசிஎஸ் நிறுவனமான தலைவர் வந்து, இது கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கப்படும். அவங்க எல்லாருமே சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இனிமே எந்த மாரி விஷயங்கள் நடக்காம வந்து எல்லா ஆக்ஷனும் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்க சைட்லருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க.